ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உன் குடும்பத்தில் நடக்கும் ஒவ்வொரு மோசமான சூழ்நிலைக்கும் நீதான் காரணம் என்று அனைத்தும் உனக்கு நீயே பழி சுமத்தி கொள்ளக்கூடாது. நான் என்ற கர்வம் உன்னுள் வரக்கூடாது. இங்கு அனைத்தும் ஆட்டி வைப்பவன் நான் அல்லவா? என் சோதனைகளை வெல்லும் சக்தியை கொடுங்கள் சாயப்பா என்று மட்டும்தான் என்னிடத்தில் நீ பணிவாக கேட்பது உனக்கு வழங்கப்பட்ட உரிமையாகும். நீ உன்மேல் கொண்ட மதிப்புதான் உன்னை உயர்த்தும். உன்னிடம் உள்ள தன்னம்பிக்கைதான் உன்னை உயர்த்தும். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செயலிலும் தன்னம்பிக்கையோடு செயல்படு. உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் சில உள்ளன. அதை நீ மாற்றினால் தட்டி பறிக்கப்பட்ட அனைத்து வெற்றி வாய்ப்புகளும் மீண்டும் உன் வாசல் தேடி வரும். உன் வெற்றி தாமதமானாலும் பரவாயில்லை. தாமதமாக ஆக உன் வெற்றி அசுர வெற்றியாகத்தான் இருக்கும் என்பதை என்றுமே மறவாதே. அதனால்தான் சொல்கிறேன், உயர்ந்த இலக்குகளை என்றுமே குறிக்கோளாக வைத்துக்கொள். தற்காலிக வெற்றி பெறுவதை மட்டும்தான் நீ யோசிக்கின்றாய். நானோ உனது வெற்றி இந்த தலைமுறை அல்ல, உன் அனைத்து தலைமுறையும் உன் வெற்றியை கொண்டாட வேண்டும், உன்னை நினைத்து பெருமிதம் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். இன்னும் புரியவில்லையா? உன்னுடைய தீய பழக்கமான புறம் பேசும் பழக்கத்தை தான் சொல்கிறேன். அதனை இன்றோடு இந்த வியாழன் நன்னாளோடு சதுர்த்தி விரதத்துக்கு உகந்த விநாயக பெருமானின் அருளோடு இன்றோடு நிறுத்திவிடு. உன்னால் தாங்க முடியவில்லை என்பது நான் நன்கு அறிவேன். நீ மாறாமல் தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உன் வெற்றி வாய்ப்புகள் ஒவ்வொன்றும் மறைக்கப்படும். உண்மையான சொத்து எது தெரியுமா? நோயில்லாத உடல், வேதனை இல்லாத மனம்தான். இது இரண்டும் உன்னில் இருந்தாலே மகிழ்ச்சி தானாக வரும். மகிழ்ச்சி இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி தாயாரும் வாசம் செய்வார்கள். பின்பு என்ன? வெற்றி உன்னிடத்தில் குவிக்கப்படும். நீ நினைத்ததெல்லாம் நிறைவேறும், தொட்டதெல்லாம் துலங்கும். அவர்கள் அதை செய்தார்கள், இதை செய்தார்கள் என்று புறம் பேசுவதை முதலில் நிறுத்திவிடு. அனைத்தையும் செய்தவன் நான் தான் என்பதை முதலில் உணர்ந்து செயல்படு. ஏனென்றால் ஆட்டுவிப்பவன் நான் அல்லவா? எதுவும் என் அனுமதியின்றி இந்த உலகினில் நடைபெறாது என்பதை உணர்ந்து செயல்படு. நானே உனது அந்த துன்பத்திற்கு காரணமானவன், உனது வலியை அனுமதித்தவன். பின்பு என்ன? இனி என்னை திட்டுவாயா? நீயே இல்லை, என்னை பற்றி புறம் பேசுவாயா? விட்டு கொடுத்து வாழ். இல்லை என்றால் உன்னை விட்டுவிடும் நிம்மதி. எதுவுமே நிலையில்லாத இந்த உலகினில் உனது துன்பங்கள் மட்டும் நிலையானதா என்ன? நீதான் மாறாமல் அதனை தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றாய். நான் பார்த்து கொள்கின்றேன் அனைத்தையும் என்று உனது தோளினு தூக்கி சுமந்து கொள்கின்றாய். பின்பு நான் எதற்கு இங்கு உள்ளேன்? தண்டத்திற்காக. எதுவுமே நிலையில்லை, எல்லாமே கொஞ்ச காலம்தான் என்பது உனக்கு புரிய கூட காலம் தேவைப்படுகிறது, பார்த்தாயா? ஆனால் அதுவரை உனது வெற்றி காத்திருக்காது அல்லவா? உன் பின்னால் நிற்பவருக்கு அந்த வெற்றி போய் சேரும் என்பதை என்றும் மறவாதே. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வட்டம் போட்டு வாழ்ந்து கொண்டிருப்பதில் தவறு இல்லை. ஆனால் உன்னிடம் இருக்கும் அந்த தீய பழக்கமான புறம் பேசுவதை விட்டொழிக்காமல் அந்த வட்டம்தான் என் வாழ்க்கை என்று சொல்கிறாய்ப்பார், அதுதான் தவறு. பேசி பேசி அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று நீ சொல்கிறாய்ப்பார், அதெல்லாம் பொய். அந்த பொய்யான பேச்சினில் நீ ஏமாந்து விட்டாய்ப்பார், அதுதான் உண்மை. நீ ஏமாறவில்லை. இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுத்தந்த பாடம் அது. அந்த பாடத்தை கொண்டு இனி வாழ்வினில் எப்படி வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நொடியும் விழிப்புணர்வோடு யோசித்து செயல்பட வேண்டும். அதை விடுத்து நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று சொல்லக்கூடாது. நீ என்னதான் பெரிசாக அவர்களுக்கு செய்தாலும், எவ்வளவுதான் நீ பார்த்து பார்த்து செய்தாலும், உன்னுடன் வாழ்பவர்கள் ஒருவரை கூட உன்னால் முழுவதுமாக திருப்திப்படுத்தவே முடியாது என்ற உண்மையை முதலில் புரிந்து கொள். சில நாட்கள் மௌனமாக இருந்து பார். அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகும்.
யாரிடத்திலும் வாக்குவாதம் செய்யாமல் மனதை பக்குவப்படுத்து. உன் மனதிற்கு வலிமை சேர்க்கும் அது. ஒவ்வொரு நொடியும் உன் மனதிற்கு வலிமை சேர்க்க என்ன செய்ய வேண்டும் என்று நீ யோசிக்க வேண்டும். மௌனம், நிதானம், புறம் பேசாமை, இதன்படி நீ உனது நடைமுறை வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நீதான் மகிழ்ச்சியானவன் இந்த உலகினிலேயே. என்னால் மறைக்கப்பட்ட உனது வெற்றியும் உன் கண் முன்னே காண்பிக்கப்படும் அந்த நொடியில். வாழ்க்கையில் அதிகமாக பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்லமா, பக்குவப்பட்டவன். நீ எந்த அளவிற்கு பக்குவப்பட்டு அனைத்து வழிகளையும் தாங்கி நிற்கின்றாயோ அன்றே உனது வெற்றி உறுதி செய்யப்படும். நீ மாறாமல் எதுவும் மாறப்போவதில்லை. உன்னையே நம்பியிருக்கும் ஜீவன்கள் உன்னை சுற்றி உள்ளது. அவர்களுக்கானதை செய்து கொடுப்பது உனது கடமை அல்லவா? ஒன்று, தற்போது உள்ள சூழ்நிலையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உன் தற்போது சூழ்நிலைக்கு தகுந்தபடி உன்னை நீ மாற்றி வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இவ்வளவுதான் வாழ்க்கை. தற்போது உள்ள சூழ்நிலையை உன்னால் மாற்ற முடியுமா? ஆட்டுவிப்பவன்தான் நான் அல்லவா? என் அனுமதி வேண்டும் அதற்கு. உனக்கு வரும் சூழ்நிலைக்கு தகுந்தபடி உன்னை நீ மாற்றுவதுதான் உனக்கு பேரின்ப மகிழ்ச்சி தரும். உன் தற்காலிக மோசமான சூழ்நிலையை சமாளிக்க இன்று வியாழனும் சதுர்த்தியும் இணைந்த இந்த நன்னாளில் விநாயக பெருமானின் அருளோடு உனது 2 வேண்டுதல்கள் என்னால் கேட்கப்பட்டது. அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றி தரும் நாள் இன்றுதான். சந்தோஷமாக இரு உன் குடும்பத்துடன். என்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.